உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடைக்கலம் கொடுத்தீங்க, அன்ப கொடுத்தீங்க. இப்ப மறுபடியும் பேக் டு த பெவிலியன் சொல்ற மாதிரி இங்க இந்த அம்மனோட காலடிக்கே வந்துட்டோம். ஆனா ஈஸ்வரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. வாழ்க்கையில சுழட்டி சுழட்டி அடிச்சு திரும்பவும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னை சுத்தி இருந்தவங்க என்னை இந்த அளவுக்கு, இந்த நிலைமைக்கு கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி ஈஸ்வரி? என் வீட்டுக்காரர் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு வந்தது என் உயிரையே அங்க விட்டுட்டு வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நான் யாரு மேல பழிய போடுவேன்? இதுக்கு மேல நான் எப்படி வாழ போறேன்னே எனக்கு தெரியல. இந்த அம்மா தான் எப்படியாவது ஒரு வழியை காட்டணும். அம்மா அழாதம்மா, நீ அம்மா நீ அழாத என்னால தாங்க முடியலம்மா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா. அம்மா நீ அழறதுக்கு காரணம் நான் தானம்மா. அம்மா இதெல்லாம் நான் பண்ண முட்டாள்தனத்தினால வந்த நிலைமை தானம்மா. அப்பா இருந்த வரைக்கும் உனக்கு இந்த நிலைமை வரலம்மா. நான் உனக்கு பிள்ளையா பிறந்து உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டேனம்மா.